வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி டேட்ஸ் ஹல்வா. அதுக்கு பேரிச்சம்பழம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது ஊற வைக்கிறதுக்குள்ளே ராகியில் நம்ம பால் எடுக்கணும். அதுக்கு ராகி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுப்போம். இது 200 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழத்துக்கு ஈக்குவலான ராகியும் 200 கிராம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி பால் பண்ணணுங்கிறத பின்னாடி நீங்கள் கிளிப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த பால் கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், இது திக்கனிங்காக, அப்புறம் 100 கிராம் நாட்டு சக்கரை, அது டேஸ்ட்டுக்காகவும், அப்புறம் இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா அரைச்சிட்டு இது எல்லாத்தையுமே இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஹெவி பாட்டம் பேன், நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறணும். கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு இது திக்காக ஆரம்பிச்சிடும். சைடில் பாருங்கள், ராகி பால் எப்படி செய்யணுங்கிற வீடியோவும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது நிறைய ரெசிபீஸில் நாங்கள் போட்டிருக்கிறனால உங்களுக்கு சின்ன கிளிப்பாக தான் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நேராக இது கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கிளறுங்க. பொதுவாக ராகியில் இருக்கிற சத்துக்கள் நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கேன். கால்சியம் ஜாஸ்தி இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குது, நார்ச்சத்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த இருக்கிற சிறுதானியத்திலே பெஸ்ட்டு இந்த ராகியில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்குது. கால்சியம் கண்டென்ட் 5லேருந்து 30% மற்ற கிரெயின்ஸை விட கால்சியம் கண்டென்ட் இதில் ஜாஸ்தி. ஸோ க்ரோயிங் சைல்டு அங்கே வளர்கிற பசங்களுக்கு ஏன் ராகி கொடுக்கணும் அப்படின்னா, எலும்பு நல்லா வளர்கிறதுக்கும், மசில் டெவலப்மெண்ட், ஏன்னா ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால மசில் டெவலப்மெண்ட்டுக்கும், நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ராகி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெல்த்தி வெயிட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஏலக்காய் பொடி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவாக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறோம். ஸோ நேராக உங்களுக்கு நல்ல இந்த ஷைனிங் கொடுத்து வரும். ஷைனிங் நல்லா வரும்போது நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே நல்லா போட்டு சைடு நல்லா விட்டு வர ஆரம்பிக்கும். ஹல்வா பதம் வர ஆரம்பிக்கும் போது இதில் மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் பாதாம், முந்திரி இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வால்நட் போடுங்க, இல்லை ரீசன்ஸ், திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹல்வாவுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ப்ரிப்ரேஷன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ராகியும் டேட்ஸும் நல்ல காம்பினேஷன். ஆக்சுவலாக நேச்சுரல் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த ராகி டேட்ஸ் ஹல்வா. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். பாருங்கள், நல்ல சைட்ஸில் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹல்வா பதம் வந்தவுடனே நம்ம இப்படியே எடுத்துடலாம். ஸோ ரொம்ப க்ளாஸியான ஷைனிங்கான ராகி டேட்ஸ் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.